உலகிலேயே மிகவும் சிக்கலான உறவு எது என்று கேட்டால் பலரும் சொல்வது மாமியார் மருமகள் உறவைத்தான். ஆனால் அந்த அதிகாரத்திற்கும் மேலாக அந்த உறவிற்குள் ஒளிந்திருக்கும் ஒரு ஆழமான தாய்மையை புரிந்து கொண்டால் அந்த வீடே சொர்க்கமாகும். ஒரு பெண்ணின் வாழ்க்கையே மாற்றிய ஒரு நெகிழ்ச்சியான கதைதான் இது. சுகன்யாவுக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவள் மாமியார் சரஸ்வதி கொஞ்சம் கண்டிப்பானவர் என்றுதான் சுகன்யா நினைத்துக் கொண்டிருந்தாள். ஒருநாள் சுகன்யாவுக்கு தனது பிறந்த வீட்டிலிருந்து ஒரு போன் வருகிறது. தன் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்ற செய்தியை கேட்டு அவள் பதற்றமடைகிறாள். அந்த கவலையிலேயே மதிய சமையலில் மிளகாய்த்தூளை அதிகமாக போட்டுவிடுகிறாள். சாப்பிட அமர்ந்த சுகன்யாவின் கணவன் ஒரு வாய் வைத்ததுமே, என்ன இது, இவ்வளவு காரம்? உனக்கு சமைக்கவே தெரியாதா? அறிவு எங்கே போச்சு என்று எல்லோர் முன்னிலையிலும் கடுமையாக கத்துகிறான். சுகன்யா அவமானத்திலும் கவலையிலும் கண்கலங்கி நிற்கிறாள். அப்போது யாரும் எதிர்பார்க்காத விதமாக சரஸ்வதி குறுக்கிடுகிறார். அவளை ஏண்டா திட்டுற? இன்னைக்கு சமையல் நான் தான் செஞ்சேன். வயசான காலத்துல கண்ணு கொஞ்சம் மங்குது, அதான் தெரியாம மிளகாய்த்தூளை அதிகமா கொட்டிட்டேன் என்று பழி முழுவதையும் தன் மேல் ஏற்றுக்கொள்கிறார். கணவன் சென்ற பிறகு சுகன்யா ஓடிச் சென்று மாமியாரின் கைகளை பற்றி கொள்கிறாள். ஏன் அத்தை பொய் சொன்னீங்க? சமைச்சது நான் தான்னு உங்களுக்கு தெரியும் தானே என்று விம்மி விம்மி அழுகிறாள். அதற்கு சரஸ்வதி சொன்னார், ஏம்மா, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த அன்னைக்கே நான் உன்னை என் பொண்ணாத்தான் நினைச்சேன். ஒரு அம்மா தன் பொண்ணு செய்யற தப்பை தனியா இருக்கும்போது திருத்தணும். ஆனா மத்தவங்க முன்னாடி அவளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க கூடாது. அதுதான் ஒரு மாமியாருக்கும் தாய்க்கும் உள்ள வித்தியாசம். அந்த நிமிடம் சுகன்யாவுக்கு தன் பெற்ற தாயே நேரில் வந்து நிற்பது போல இருந்தது. நண்பர்களே, உறவுகளுக்குள் 1000 கசப்புகள் வரலாம். ஆனால் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து பாதுகாக்கும் போதுதான் அந்த வீடு கோவிலாக மாறுகிறது. உங்கள் வாழ்விலும் இப்படி ஒரு அன்பான உள்ளம் இருந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோவை சமர்ப்பியுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது VTI ஸ்டோரிஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அழகான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.